இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். ஏன்னா இருக்கிறவரா இருக்கிற ஒருவர் இருக்கிறார். பைசா வச்சுதான் பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கிற உலகத்துக்கு நடுவில் உன்ட்ட என்ன இருக்கு? கொஞ்சம் தான் முதலீடு இருக்குதா? கொஞ்சம் தான் இருக்குதா? போதும், கடவுள் இருக்கிறார். அந்த போதும் தான் சொல்லுது. அதாவது போதும். எதுக்கு போதும்? உங்களிடத்துல என்ன இருக்கு? 5 அப்பம் 2 போதும். போதும்னா என்ன போதும்? 5 அப்பம் 2 மீன் போதுமா? இல்ல, மீதிக்கு அவர் இருக்கிறார். இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தை சில பேருக்கு தேவை. இது இருக்கு, இது கொஞ்சம் இருக்கு, ஆனா நான் மற்றதுக்கு என்ன பண்ணுவேன்? அவர் சொல்றாரு, மற்றதுக்கு நான் இருக்கிறேன், உன் மீதத்திற்கு நான் இருக்கிறேன். ஆமென். ஆனா இவ்வளவு தான் இருக்குது. தேவை நிறைய இருக்குது, ஆனா இருக்கிறது எவ்வளவு? இவ்வளவு தான் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? அவர் சொல்றாரு, இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். ஏன்னா இருக்கிறவரா இருக்கிற ஒருவர் இருக்கிறார். He is there. ஆமென். அவர் இருக்கிறார். அப்போ போதும் என்று எண்ணுங்கள்லாம் என்ன அர்த்தம்? பெரிய கனவுகள் காணாத, பெருசா யோசிக்காத, இதுவே போதும் நினை அப்படின்னு சொல்லுதா? அப்படி சொல்லவே சொல்லாது பைபிள். திருப்தியா இருக்கலாம், ஆனால் போதும் என்று சொல்லலை. போதும்னு என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்குன்னா, இவ்வளவு இருந்தாதான் பண்ண முடியும், இதை தெரிஞ்சாதான் பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கல. நீ அப்படி யோசிக்காத, அது போதும். மற்றதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். உன் கையில் என்ன இருக்கு? ஒரு கோல் தான் இருக்கு, அது போதும். மிச்சத்துக்கு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். உன் வீட்டில் என்ன இருக்குது? கொஞ்சோல எண்ணெய் இருக்குது, மற்றதுக்கு ஆண்டவர் இருக்கிறார். இப்போ இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் அப்படின்னு முடிக்கல. ஃபுல் ஸ்டாப் அண்ட் கமா போட்டிருக்கா? அப்போனா என்ன அர்த்தம்னா, சொல்ல வந்த வாக்கியத்தை இன்னும் என்ன பண்ணல, முடிக்கல. ஆனால் நிறைய கிறிஸ்தவங்க அதுலேயே முடிச்சிடறாங்க. போதும் என்று எண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லவே மாட்டோம். ஆனால் சர்ச்சில் மட்டும்தான் என்ன சொல்லிட்டு இருப்போம்? போதும் என்று எண்ணுங்கள். அது என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்குன்னு படிக்கவே இல்லை. என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்குது? உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், இன்னும் முடிக்கல. ஆண்டவர் இருக்கிறார், மிச்சத்துக்கு அவர் இருக்கிறார், உங்களால் முடியாததற்கு அவர் இருக்கிறார். ஆமென். உங்க கைக்கு எட்டாததை அவர் கைக்கு எட்டும். உங்க கரத்தால் முடியாதது அவர் கரத்தால் முடியும். ஆமென். நாம் கனவு காண்பது கையில் இருக்கும் காசை வைத்து அல்ல, நம் உள்ளத்தில் நிறைந்திருக்கும் கடவுளை வைத்து. ஆமென்.